தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மேகதாது அணை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க கர்நாடகா குறிப்பாக என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அதாவது அவங்க 40% ஷேர் தமிழகத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு அது அல்லாத நீரை தேக்கி வைக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்கிறதா அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அதை தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 2018 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டால், இதில் லோவல் ரெப்பாரியன் அதாவது கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட், அதாவது இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மூலியமாவோ அல்லது நம்ம காவிரி டிஸ்பியூட் பேனலில் அவங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி நாங்கள் இதை ஒரு தேக்கி வைக்கிச்சு எங்களுடைய மாநிலத்தினுடைய நீர் தேவைக்காக, குறிப்பாக பெங்களூரில் நம்மளுடைய தமிழர்கள் பலர் இருக்கிறாங்க. எல்லா மாநில மக்களும் அங்கே குமிஞ்சிருக்கிறாங்க. எப்படி சென்னையில் குமிந்து இருக்கிறார்கள் பீகாரிகள், யூபிஎஸ் சார்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே குறிப்பிட்ட இந்தியா முழுக்கம் இல்லாமல் அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு. இன்னும் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக தான் இருக்குது. பாம்பே மாதிரி அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அதே மாதிரி டெல்லி மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. காஸ்மோபாலிட்டன்னா உங்களுக்கு குளோபலாக எல்லாரும் இருக்காங்க. அங்கே நீர் தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா இதை நான் 2012 அங்கே ஒரு 15 நாள் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் ஸ்டடிக்காக இருக்கும்போது அங்கே நான் பார்த்தேன் இந்த நிலவரத்தை. ஏன்னா அந்த காட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஐஏஎம் கடந்து ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா விரிவடைந்த கிரேட்டர், இங்கே எப்படி கிரேட்டர் சென்னையோ அதே மாதிரி அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம விஷயங்கள் தமிழகத்துக்கும் அது பாதிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குறுவை சாகுபடியில் இப்போ நம்ம 12ஆம் தேதி ஜூன் திறந்துருக்கணும். மேட்டூர் அணையை திறந்துருந்தாங்கன்னா அந்த 20% 30% குறுவை சம்பா கேனல், அதாவது மூலியமாக உங்களுக்கு நீர்ப்பாசனத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவைப்படுற இது வந்திருக்கணும், வரல. ஆகையினால மீதி இருக்கிற 80% போர்வெல்லை நம்பியிருக்காங்க. இந்த தடவை பவர் ஃபெயிலியர் இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பவர் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஓடிக்கொண்டு 18 மணி நேரம் தான் ஓடிக்கொண்டு இருப்பதாக பல இடங்களில் 7 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தகவல்கள் வருது. ஸோ ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் பார்க்க 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி